ஹாய்டா வெல்கம் டு டைப் அண்ட் ஃபேக். இது புது சேனல், தென் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவாடா? டுடே நம்ம தேகுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். தென் இந்த ஒன் ஷாட்டோட நேம் லவ் அண்டர் வாட்டர். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகேடா, வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். டேவோட வீட்டு முன்னாடி ஜேகே நின்று ஹார்ன் அடிச்சிட்டு இருக்க. அப்போது டே ரூமில் இருந்துட்டு இருடா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரர் முன்னாடி இருந்துட்டு ஐயோ ஹார்ன் அமுக்கிறத பார்த்தாலே இதோ ரொம்ப கோவமாக இருக்கான் போதே. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டும் ப்ளூ கலர் ஜீன்ஸும் போட்டு பயங்கரமாக இன் பண்ணுறான். வாவ் தயா, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கடா. ஐயோ நீ ஃபிகர் தான், ஆனால் உன் ஆள் உன்னை பார்த்து மடி என்னமே. கடவுளே, கோபப்பட்டா அரைஞ்சு கிரிஞ்சு தொலைஞ்சிடக்கூடாது. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஸ்பீடாக கிளம்பி ஹாலுக்கு போகிறான். அம்மா, எனக்கு இன்னைக்கு எதுவும் வேணாம், நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். நல்லா கேட்குதுடா, காதுக்குள்ளேயே வெளியே இருந்து கத்துறது நல்லா கேட்குது. லவ் பண்ணாதேன்னு சொல்ல கேட்குறியாடா? ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பேசுவாங்க? மா, ஊரில் இருக்கிறவங்கள பார்த்தா ஏதாவது நடக்குமா? இன்னும் கொஞ்சம் நல்ல ஜங்குக்கு எங்கே வந்துடுவான். நான் போயிட்டு வரேன், பாய். சரிடா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வழி அனுப்பி வச்சிடுறாங்க. டே பாட்டுக்கு இங்கே குடுகுடுன்னு ஓடி வந்து ஜேக்கு முன்னாடி நின்னா, டேய் ரோடாச்சேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன். ஏன் என்ன இப்படி பண்ணுற? வந்த உடனே திட்ட ஆரம்பிச்சிட்டியா? டேய் க்யூட்டாக பண்ணாத, அப்புறம் எனக்கு ஆ நீ இப்படியே பண்ணப்போ நான் எவ்வளோ ஆசையாக உனக்காக ஓடி வந்தேன். சரி சரி, ஓவராக பண்ணிட்டு இருக்காத, வா ஏறு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தே பாட்டுக்கு அப்படியே பைக்கில் ஏறுது. அப்போ மேலேருந்து ஒரு பொண்ணு ஜேகேவே அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கா. என்ன இவ எப்படி பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவோட ஃபேஸை மட்டும் திருப்பி லிப்லாக் பண்ணுறான். அப்போ அந்த பொண்ணு அப்படியே வாயை பொழந்து ஷாக்காகி பார்த்துட்ருக்கா. அப்போட்டே அந்த பொண்ணை அரக்கண்ணில் பார்த்துட்டு ஏன்னா இந்த சைடை பார்த்துட்ருக்க, படி இவன் ஏன் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹேண்ட் சைடில் பேசுகிறான். ஸோ அப்படியே ஜேகே லிப்பை எடுத்துட்டு என்னடா காலையே மூடாக்கி விட்டுட்ருக்க, அதெல்லாம் எதுவும் இல்லையே, நீ பைக் கடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு அப்படியே பைக்கை முறுக்கிட்டு போயிட்டுருக்கு. தேவும் செம்ம டைட்டாக ஹக் பண்ணி உட்காந்துட்ருக்கான். ஜேகே, ஏன் என் மேலே கோவமாகவே உட்காந்துட்டு வர? டே மூடிட்டு வா, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னெல்லாம் என்ன பண்ணுவேன்னே தெரியல. கோவப்படாத ஜேகே, எப்போ பாரு என் மேலேயே கோவப்பட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? டே டே தயங்கா, க்யூட்டாக பண்ணாத சொல்லிட்டேன். இதெல்லாம் என்னோட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பவுட் பண்ணிவிட்டு அப்படியே டைட்டாக பேக்கப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இடையில நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸும் வருது. எல்லாத்துலேயும் அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும். டே டே ஆ சொல்லு ஜேகே. டேய் என்னடா செத்த பள்ளி மாதிரி உட்காந்துட்ருக்க? இல்லைன்னா ஸ்பீட் பிரேக்கர்லாம் வரும்போது எவ்வளோ அழகாக ஒட்டி உரசிக்கிட்டு வருவ. ஆ அதெல்லாம் ஒரு ஃபீல்டா. இப்போ என்னடா செத்த பள்ளி மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்க? நான் என்ன பண்ணுறது, உன்னை டைட்டாக பேக்கப் பண்ணிட்டு தானே இருக்கேன். இதுக்கு மேலே நான் உன் மடியில் தான் வந்து உட்காரணும். டேய் டேய் கொஞ்சம் உரசுடா, அப்போ தானே எனக்கும் ஃபீலிங்காக இருக்கும். பாரு இப்போ கூட பாரு, உனக்கு என் மேலே பாசமே இல்லைடா, அப்படியே எல்லாமே குறையுதுல்ல. எல்லாம் என் நேரம். அதான்டா, எல்லாம் அப்படி தான். லவ் பண்ண ஸ்டார்டிங்லாம் அப்படியே ஒட்டுவீங்க, உரசுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. போக போக நாங்கள் அப்படியே இழிச்சா வைங்களா தெரிஞ்சிருவோம்ல. இங்கே பாரு ஜேகே, என்னை நீ ரொம்ப ஹர்ட் பண்ணுற. போ, என்னை இங்கேயே இறக்கி விட, நான் போகிறேன். இறக்கி விடுறதா என்னடா சொல்கிற? ஆ நீ வேற எங்கேயோ போகிற, போ இறக்கி விடு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் நான் வரமாட்டேன். டேய் ஒழுங்கா அப்படியே உட்காந்துட்டு இறக்கி விட்டேன்னா நீ இறக்கி விட்டேன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன். டேய் மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கி பாட்டுக்கு அப்படியே பைக்கை ஸ்பீடாக முறுக்கிட்டு போகுது. சே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜேகேயோட பேக்கில் அப்படியே படுத்து இருந்திருப்பான். ஸோ அப்படியே பைக்கும் ஸ்டாப் ஆகுது. தாங்கா, ஆ என்ன இடம் வந்துருச்சு இறங்கு. என்ன பிளேஸ் இது? என்ன பிளேஸ்டா இது? இந்த அப்படி என்ன ஏதுன்னு கேட்காம ஒரு டோரை ஓப்பன் பண்ணு. ஏல புரியல, எதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு? இங்கே பாடுறா தாங்கா, நம்மளை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெயின் ரோட்லேருந்து 0.5 கிலோமீட்டரில் இந்த வீடை வாங்கியிருக்கேன். தென் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனு. அதுக்கப்புறம் நீ நினைப்ப என்ன இவன் கிளம்பி அப்ராட் தானே போக போகிறான், எதுக்கு தனி வீடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. என்ன இருந்தாலும் இதான் நம்மளோட வீடு. என்னடா மனசில் நினச்சதெல்லாம் அப்படியே கேட்டு அவனே ஆன்சர் பண்ணிட்டான். ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு தேவும் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுது. என்ன ஜேகே, இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம ரெண்டு பேரும் மட்டுமா?
கேப்பியே உடனே நல்லா கேப்பியே. நம்ம 2 பேர் மட்டும்லாம் கிடையாது, 2 மேட்ஸ் இருக்காங்க. ஓ அப்படியா? அப்படியே அவனை வேலை செய்ய விட்டுருவேனா? என்னோட ஜேகே பற்றி எனக்கு தெரியும். தெரிஞ்சிட்டாலும் எனக்கு தெரியும் என் ஜேகே என்னை தவிர வேறு யாரையும் நினைக்காது. அப்படியே நீ நினச்சிட்டு வர நீ ஓவராக சீன் மாதிரி போட்டுட்ருக்க. அதனால நானும் வார போகிறவளுகளெல்லாம் சைட் அடிச்சுட்டு தான் இருக்கேன். நான் கூட உன் மேலே எவ்வளோ பாசமாக வந்தேன் தெரியுமா இன்னைக்கு? நான் உன் கூட இன்னைக்கு ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன். ஆனால் நீ என்னோட மூடை ஸ்பாயில் பண்ணிகிட்டே இருக்க. ஓரா சீன் மாதிரி போடாத என்ன? அது மட்டும் இல்லை, ஃபோன்லலாம் ஒரே பிட்டு படமாக இருக்குடா. நான் பண்ணுறதுனே தெரியல. ஆமாடா, நீ என்ன மட்டும் பார்க்காத. வேற அவ பேர் என்ன சொன்னியா சன்னியா? அவளுகளை எல்லாரையும் பாரு, ஆனால் என்னை மட்டும் பார்க்காத என்ன? நான் இங்கேருந்து போகிறேன், என்னை கூட்டிகிட்டு போய் விடு, வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் விடு. நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன். நீ ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்க. டேரி டே யோ, எதுக்கு என்ன தூக்குற? நான் கீழே விட. என்ன என்ன நினச்சிட்ருக்க? என்னோடதுடா. என்னோடதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே பாட்டுக்கு தூக்கிட்டு போக, டேவும் அப்படியே பவுட் பண்ணிட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே படுத்திருக்கான் ஜேகேவோட செஸ்டில். ஸோ அப்படியே ஜேகேவும் தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அப்போ டே அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்க, மேலே சீலிங்கில் அந்த வாட்டரில் சன்லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனால் தெரியும்ல, அந்த மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கு. டீ என்னடா இவ்வளோ எக்ஸ்பென்சிவா ஸ்விம்மிங் பூலா? ஏன் ஜேகே? அதெல்லாம் அப்படிதான், ஏன் டேக்கு பண்ணுறது, தராமல் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பொத்துன்னு தூக்கி போட்டுடுறான். டே என்னடா சொல்லிட்டு போட மாட்டேன்? சொல்லிட்டு போட்டால் அவருக்கு கிக்கே இருக்காதுடா. இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே குதிக்குது. ஜேகே ஏன் ஜேகே இதெல்லாம் பண்ணுற? பாய முறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப் லாக் பண்ணுது. ஜேகே ஜேகே மூச்சு விட விட ஜேகே எனக்கும் மூச்சு விடணும். அப்படியே சொல்லிட்டு இருந்தா பண்ண முடியுமா? ஜேகே என்னை விடு, நான் போகிறேன், என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டே பாட்டிக்கு எந்திரிச்சு இங்கே வர, அப்படியே ஜேகேவும் மெதுவாக ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டு டேயோட ஹிப்பில் அப்படியே கை வைக்குது. என்னடா இது தட்டுப்படுது? அதெல்லாம் எதுவும் இல்லை, என்னை விட, நான் போகணும். என்னடா பார்க்க விட்றா? விடு ஜேகே, எதுக்காக இப்போ தடவிட்டு இருக்க? இப்படி விடு, என் ஹிப்பை விடு. இருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கை வச்சு தடவி தடவி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறான். என்னடா இது? ஏன் பார்த்தா தெரியல? லூசு, அது தெரியுது. இது எப்போ போட்ட நீ? அது இன்னைக்கு மார்னிங் தான் போட்டேன். இப்போ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் என்னை விட? நான் பார்க்கணும்டா. நீ எல்லாம் பார்க்க வேணாம், என்னை விட. நான் பார்க்கணுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டொமக்கோட வயசுலையும் சேர்த்து ரேப் பண்ண மாதிரி இருக்குது ஜேகேவோட ஹேண்டு. இது டேக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அப்படியே டேமும் ஃப்ளிஞ்ச் ஆகிட்டு ஜேகே ஷோல்டர் அப்படியே சாய, ஜேகே அப்படியே லிட்டலி தூக்கி நிறுத்திட்டு அதை அப்படியே ஷர்ட்டை ஒயிட் பண்ணிட்டு பார்க்குது. சத்தியமாக சொல்கிறேன்டா, ரொம்ப அழகாக இருக்குது. ஹிப் செயினா ஜேகே? ஹிப் செயின் வேண்டா சொன்னா? ஓ ஹிப்டா, என்ன வளைவு! யப்பா, எங்கடா இந்த அழகெல்லாம் ஒழிச்சு வச்சுருந்த? இத்தனை நாள் இதெல்லாம் தொடாமல் பார்க்காம யப்பா சும்மாவே இருந்துட்டேன் தாயங்க. ஜங்குக்கா, என்ன நீ ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க? எனக்கு செம்ம மூடாக இருக்குது, மூடை சேஞ்ச் பண்ணாத, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேவை இழுத்துட்டே அந்த சைட் போகிறான். அப்படியே இருந்துட்டு ஜங்குக்கா எனக்கு வேணாம், நான் போகிறேன். என்னடா நான் வேணாம் போகிறேன்னு சொல்லிட்டு இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேவை இழுத்துட்டு அண்டர் வாட்டர் போயிட்டு அப்படி கிஸ் பண்ணுறான். ஜேகே ஜேகே மூச்சு வாங்குது ஜேகே. நானும் உனக்குள்ளதில் தானே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஃபீல் பண்ணுறாடே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த கிஸ்ஸும் லாங் லாஸ்டிங்காக அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறமா ப்ரீத் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மேலே வராங்க. போதும்டா, வாடா ரூமுக்கு போகலாம். ரூமுக்கெல்லாம் வேணாம் ஜேகே, ரூமுக்கெல்லாம் வேணாம்.
என்னடா ரூமுக்கெல்லாம் வேணாம் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இங்கேயே பண்ணலாம், ஏன் இப்போ நீ கோவப்பட்டுட்டு இருக்க? டேய் மூடை ஸ்பாயில் பண்ணதடா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கியோட மூட் அப்படியே ஸ்பாயில் ஆயிடுது. சோட்டே இருந்துட்டு ஜேகே ஜேகே ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கூப்பிடுறான். அப்போ ஜேகே திரும்பியே பார்க்கல. நீ போ நீ போ அப்படியே போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்க. டேக்கு மனசு கேட்காம அப்படியே வந்து ஜேகேவோட ஷர்ட்டுக்குள்ளே அப்படியே போகுது. இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை? ஏன் என்னோட என்னோட ஜேகே தானே நீ? ஆ அதுக்கப்புறம் ஏன் ஏன் அதுக்காக என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிற, மூஞ்ச காட்டுறேன், ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க நீ? ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக பேசுகிறான். தயங்கா இப்போ நீ எது க்யூட்டாக பேசிகிட்டு இருக்க இப்படி? போ நீ அப்போது என்கிட்ட பேச மாட்டியா? டேய் பாரு நீ வந்து போ, என்னோட மூடை ஸ்பாயில் பண்ணிட்டேல்ல நீ. ஏன் ஜங்குக்கா என்னை பார்க்க மாட்டியா? என்னை பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜேகேவோட வயசுலலாம் தடவுறான். டே என்னோட மூடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் டே அப்படியே பிடிச்சி ஜேகே பிடிச்சி இழுத்து அப்படியே லிப் லாக் பண்ணுறான். ஸோ அவங்களோட லிப் லாக் அப்படியே போயிட்டுருக்கு. என்னடா இவ்வளோ ஹாட்டாக பண்ணுற? என்ன மூடா? அப்படியெல்லாம் இல்லை, லவ் லவ் கிஸ் தான், லவ் கிஸ் தான் தந்தேன். ஏன் உனக்கு செக்ஸ் கிஸ் மாதிரி இருந்துச்சா? டே டே லூஸு மாதிரி பேசாத. சரி வா என்ன வேணாம் பண்ணுன்னு, என்ன வேணும் பண்ண ஜெக்கி, என்ன வேணாம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்லவும் டே அப்படியே அங்கங்கன்னு தொட்டு தடவி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் ஜெக்கியவை பயங்கரமாக டெம்ட் ஏத்துறான். ஸோ இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது ஜெக்கிக்கு அப்படியே மூட என்ஹான்ஸ் ஆகி அப்படியே டேவை பார்த்து டே போதும்டா நான் பண்ணுறேன்டா, அதெல்லாம் வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரலான்னு பார்க்கும்போது அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது ஜேகேவோட ஷார்ட் குள்ளாடி இருக்குது. இல்லை இதே தான் சொல்கிறது, யோசிக்காமல் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. என்னை விடு ஜேகே. விடணுமா? நான் எங்கே பிடிச்சி வச்சுருக்கேன்? என்னோடய ஷார்ட் குள்ளாடி நீ தான் வந்த. ஜங்குக்கா என் செல்லக்குட்டிலாம் அதெல்லாம் வேணாம், இவெல்லாம் போதும், இன்னைக்கு இவெல்லாம் போதும். நான் போகணும்ல, வீட்டில் அம்மா தேடுவாங்க, நான் வேறு போயிட்டு வரேன்னு சொன்னேன். வரமாட்டேன் அங்கே தான் இருப்பேன்னு சொன்னால் கூட பிரச்சனை இல்லை, போவேன்னு சொல்லிட்டு போகாமல் இருக்கிறதுலாம் சரிப்பட்டு வராது. நான் போயிட்டு வந்துடுவேன், நான் போயிட்டு வந்துடுவேன், நீ போயிட்டு எதுவும் பிடுங்க வேணாம். ஜங்குக்கா ஏன் இப்படி பேசுகிற? தப்பு தப்பாக பேசாத. தப்பு தப்பாக பேசுனேண்ணா நீ என்னோட ஆளுடா. நான் தப்பு தப்பாக பேசுகிறேண்ணா? இல்லைண்ணா தப்பு தப்பாக பேசலை, தப்பு தப்பாக பேசலைல்ல? பேசலை, அப்புறம் என்ன? ஜங்குக்கா அப்படி அப்படி என்னடா அப்படி அப்படி இப்படி இப்படின்ட்டு? ஏன்னா என்ன இருந்தாலும் பாப்பா பாவம்ல, சின்ன பாப்பால விட்டு. சின்ன பாப்பாவா? பாவமா? ஆமாம் பாவம். பாவமா? பாவம். ஏன் இப்போ பாவமா பாவமான்னு கேட்டுட்ருக்க? என்னடா நினச்சிருக்க உன் மனசில்? மனசுலையா? உன்னை தான் நினச்சிருக்கேன். அடடடா என்ன தானே நினச்சிருக்கேன், அப்புறம் ஏன்டா இது எதையும் தரமாட்டேன் எனக்கு? எல்லாமே உனக்கு தான். ஆனால் நீ தான் அப்ராடுக்கு படிக்க போயிடுவியே அப்புறம்? ஆமாண்டா அப்ராடுக்கு படிக்க போயிடுவேன். ஆமாம். அப்புறம் அப்புறம் என்னை யார் பார்த்துப்பா? என்னை யாரும் பார்த்துக்க மாட்டாங்கல்ல. ஓ அதனால் அதனால் இது எனக்கு கொடுக்க மாட்டியா? தருவேன், நான் தருவேன், கண்டிப்பாக தருவேன். என்னோட ஜேகேக்கு இல்லாததா? கண்டிப்பாக தருவேன். அப்புறம் என்ன, இப்போவே கூட? சரி ஜங்குக்கா, அப்போது நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேவும் அப்படியே இருக்க. ஜேகேவும் அங்கங்கன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணி அப்படியே பயங்கரமாக ரப் பண்ணி பண்ணிகிட்ருக்கு. பயங்கரமாக அவங்களோட செக்ஷனும் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. அதுக்கப்புறம் ஜேகே அப்படியே தேவை ஹக் பண்ணிவிட்டு தேங்கா நான் அப்ராட் போயிடுவேன், நீ அதையே பற்றி பேசாத ஜங்குக்கா, நான் சொல்கிறத மட்டும் கேளு தேங்கா. சொல்லு. நான் அப்ராட் போயிடுவேன். அப்புறம் நான் அப்ராட் போனதுக்கப்புறம் சமத்தா காலேஜில் நல்லா படிக்கணும். சரி, காலேஜில் நல்லா படித்து நல்லா ஸ்கோர் எடுத்து அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஜாபில் போயிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துடு. அப்ராடுக்கா?
ஆ அப்ராடுக்கு தான். நல்ல ஒரு ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் நிறையா காசு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அப்ராடுக்கு கிளம்பி வந்துடுறேன். சரி. எனக்கு கரெக்டாக 5 இயர்ஸ் டைமு. மினிமம் 5 இயர்ஸ், மேக்ஸிமம் 7 இயர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நீ வரணும். வரலன்னா வரலன்னா அதான் சொன்னியே, அந்த மாதிரி கேர்ள்ஸை பார்த்து கட்டிக்கிட்டு நான் போயிடுவேன். ஓ, அப்போ நீ அந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்து கட்டிட்டு போயிடுவ. அதுக்கு தான் நான் உன்னை இப்படி உருகி உருகி காதலிச்சுட்டு இங்கே இருக்கணுமா? நானே அவனையாவது பார்த்து போயிடுவேன். டேய், சைட் அடிச்சேன்னு எனக்கு ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னு வை, அவ்வளோதான்டா உன்னை. சரி சரி, நான் யாரையும் பார்க்க மாட்டேன். சைட்டெல்லாம் அடியக்கூடாது, ஊர் மேயக்கூடாது. அப்படியே காலேஜுக்கு போனோமா, படித்தோமா, வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். சரியா? சரி. நீ அப்ராட் போயிட்டு எப்போ வருவ? நான் வரமாட்டேன், நீ அங்கே வா. டே லூஸு, அப்புறம் எதுக்குடா இவ்வளோ பெரிய வீடெல்லாம் வாங்கினேன்? என்னை தேடி அங்கே வா. உன்னோட லவ் எவ்வளோ பெருசுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்து குடும்பம் நடத்தலாம். போடா, நீ வேற. ஃபன் பண்ணுவியே, நான் எப்படி அப்ராட் வரைக்கும், அதுவும் தனியாக, நீ கூட இல்லை. ஏன்டா, ஏன் ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிற? நீ தானே என்னை எங்கேயுமே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. அதனால் போகாமல் வீட்டிலே இருந்து 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 எனக்கு வேற இப்போ வந்து எங்கேயும் போகிறதுக்கே தோணாது. அதுவும் தனியான்னு சொன்னால் என்னால் முடியாது ஜேகே. ஏன்டா, ஏன்? என்னால் முடியாது ஜங்குக்கா. நீ வந்து பேசாமல் கூட்டிகிட்டு போ, நம்ம 2 பேரும் அங்கேயே செட்டில் ஆகிடலாம். இந்த வீடெல்லாம் வேணாம், விட்டு தரலாம். டேய் ஆயமுடுறா, ஆயமுடு. இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணி பண்ணி வாங்கின வீடு. இதில் இருக்கிற ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக எல்லாமே நான் செட் பண்ணது தான். அப்போது இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தொடங்கினதுலேருந்து ஆமாம், எல்லாமே நானே பார்த்தது தான். அப்போது எல்லாமே நீ தான் பண்ணியா? ஆமாம். அப்போ இந்த வீடு வாங்கினதே கிடையாதா? இல்லை. ஏன் ஜங்குக்கா உன் மேலே என்னோட லவ்வை இன்னும் 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 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்க? போதும் போதும், ரொம்ப லவ் மூட் ஆகுது. சேக்கே. சொல்லுடா. நான் நான் அப்படியே முணங்கிட்டே இருக்க. இல்லை, நீ எப்படியும் அப்ராட் போயிட்டு 5-6 வருஷம். நான் எனக்கு வேலை கிடைக்கலன்னா? வேலை கிடைக்கலன்னாவா? வேலை வாங்கு, எங்கேயாவது போய் எப்படியாவது வேலை வாங்கு. எனக்காக பச்சு வேலை வாங்க மாட்டியா நீ? சரிதான். அப்போ நான் வேலை வாங்கிட்டு நானே வரணுமாங்க? பின்ன ஏன் வராமல் நானா வந்து உன்னை கூட்டிகிட்டு போக முடியும்? ஜங்குக்கா, என்னால் எப்படி அங்கெல்லாம் வர முடியும்? நீ திருப்பி திருப்பி அதை பற்றியே பேசாதேன்னு சொல்லிட்டேன். சரி சரி, நான் வரேன். அப்போது நீ வரமாட்டியா? பேசாதடா அதை பற்றி. சரி ஜேகே. ஜேகே, சொல்லு, என்ன விஷயம்? எனக்கு சேடாக இருக்கும்ல. நீ எப்போ போவேன்னு சொன்னால் நானும் கொஞ்சம் என்னென்ன மனசை தேத்திப்பேன்ல. அது இருக்கும்டா. இன்னைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம், அடுத்த வாரம் போகலாம், அதுக்கு அடுத்த வாரம் போகலாம். அங்கிட்ட எப்போ கால் வருதா உடனே போயிடுவேன். கால் வந்த உடனே போயிடுவியா? இன்னைக்கு கால் வந்துருச்சுன்னா நாளைக்கு போயிடுவேன். அடுத்த வாரம் திங்கக்கிழமை கால் வந்துச்சுன்னா திங்கக்கிழமை கிளம்பி செவ்வாய்க்கிழமை போயிடுவேன். அந்த மாதிரிடா, எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ உடனே போயிடுவேன். நிறைய பேசலாம். உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அங்கே வாங்கி வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து பார்த்துக்கோ. சரி. அப்போ நீ என்ன பார்த்துக்க மாட்டியா? நான் தான் உன்னை பார்த்துக்கணுமா? இந்த கொழுப்பு தானே ஆகாது உனக்கு. இங்கே வா. நான் வரமாட்டேன். உன்னால் என்னை விட்டு புரிஞ்சு போக முடியாதுடா. ஷர்ட்டுக்குள்ளே இருக்க ஞாபகம் இருக்குல்ல? ஓ, சரி, வந்துட்டேன். என்ன மிஸ் பண்ணுவியா? ஆமாம், மிஸ் பண்ணுவேன். எவ்வளோ மிஸ் பண்ணுவேன்? ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எப்படி மிஸ் பண்ணுவேன்? அதெல்லாம் சொல்லிட்டு மிஸ் பண்ண முடியுமா? ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ரொம்ப 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 ரொம்ப. இந்த உலகத்தில் யாருமே அவ்வளோ மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ மிஸ் பண்ணுவேன். அவ்வளோ மிஸ் பண்ணுவியா? ஆமாம், அவ்வளோ மிஸ் பண்ணுவேன். அவ்வளோ மிஸ் பண்ணிவிட்டு இங்கே இருப்பியா? இருப்பேன். நான் தான் அங்கே ஒர்க்கெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன்ல.
எது இப்போ சேடாக பேசிகிட்டு இருக்க? ஆ சேடெல்லாம் இல்லையே, ஹாப்பி தான். என்ன சடனாக சொன்னதும் அழுக வருது? டேய் எதுக்குடா எமோஷ்னல் ஆகுற? ஆ, அப்படியெல்லாம் இல்லை, ஒரு மாதிரி இருக்கு. ஏதோ நீ நாளைக்கு போகிற மாதிரி எனக்கு தோணுது. நாளைக்கு போகிற மாதிரி இருக்கா? ஏண்டா? தெரியல, ரொம்ப கஷ்டமாக ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஜெக்கியோட ஃபோன் ரிங் ஆகுது. இருடா ஒரு நிமிஷம் வரேன். ஆ ஜெக்கி எங்கே போகிற? இரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூல்லேருந்து எந்திரிச்சு ஃபோன் எடுத்து, ஹலோ யார்? ஆ மிஸ்டர் ஜியான் ஜங்குக்கா? ஆ சொல்லுங்கள், நான் தான். என்ன விஷயம்? மிஸ்டர் ஜியான், நாங்கள் அப்ராட் யூனிவர்சிட்டிலேருந்து பேசுகிறோம். ஆ சொல்லுங்கள், ஒர்க்குக்காக அப்பாயின்மெண்ட் தந்திருந்தீங்கல்ல? ஆமாம் ஆமாம், அதான் உங்களோட டேலண்ட் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே குட்டாக இருக்குது. ஸோ நாங்கள் உங்களை வேலைக்கு எடுத்துக்கலான்னு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் நாளைக்கே கிளம்பி வந்துடுங்க, நாளன்னைக்கு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆ ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். என்னாச்சு, ஏதாவது ஷெட்யூல் ஏதாவது இருக்கா? நோ சார், தேங்க்யூ ஸோ மச். மற்றதெல்லாம் நான் அங்கே வந்து பேசிக்கிறேன். ஓகே ஜங்கோக், யூ கேரி ஆன். ஆ தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கும் கால் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூல்லேருந்து ரொம்ப சோகமாக இருக்குது. என்னாச்சு ஜங்குக்கா? யாருக்கு கால் பண்ணாங்க? ஆ ஏதாவது நியூஸா? இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நீ அங்கேருந்து ஒர்க் பண்ணணுமா? ஆ கால் பண்ண முடியாதா? நான் நாளைக்கு அப்ராட் போகிறேன். ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன்றாட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். என்ன ஒரு ஸ்டார்டிங்கும் இல்லாமல் எண்டிங்கும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. உங்களுக்கு வேணும்னா செகண்ட் ஷார்ட், ஸ்பெஷல் ஷார்ட் ஏதாவது கேளுங்கடா. நிறைய டிமாண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுறோம். ஓகேவா? ஓகேடா. நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷார்ட் இல்லைன்னா ஒரு எஃப்எஃபோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பை பாய்.